சிலிண்டர் டெலிவரி செய்த 25 நாட்களுக்கு பிறகே முன்பதிவு செய்ய வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்ய வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். மருத்துவமனைகளில் சமையல் எரிவாயு இருப்பு குறித்து கேட்டறிந்த அதிகாரிகள் தட்டுப்பாடு குறித்தும் காணொலி வாயிலாக விவாதித்தனர். வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டவிரோத சிலிண்டர் பயன்பாட்டிற்கான புகார் எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாக எழுந்த புகார். ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகரில் உள்ள ஹோட்டல்களில் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்ட சிலிண்டர்களை குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவுடன் பிரதமர் செய்து கொண்ட சமரசமே சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு காரணம் என குற்றம் சாட்டி கண்டனம் முழக்கமிட்டனர். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் குவிந்து வருகின்றனர். சென்னை, கோவை, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. தட்டுப்பாடு வதந்தியால் புதுச்சேரியிலும் பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். பல்வேறு நிலையங்களில் கூட்டம் அலை மோதுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு என்பது வதந்தி என பெட்ரோலிய வணிகர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு உள்ளதால் பொதுமக்கள் கேன்களில் பெட்ரோலை வாங்க வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை என எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கமளித்துள்ளன. பெட்ரோல், டீசல் விநியோகத்திற்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களில் டீசல் தட்டுப்பாடு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தினசரி இயக்கப்படும் 3500 பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடால் சென்னையில் பெரும்பாலான ஹோட்டல்கள் மீண்டும் விறகடுப்பு கலாச்சாரத்திற்கு மாறியுள்ளன. சென்னை மாநகரில் விறகு விற்பனை படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் விறகு தேவையும் அதிகரித்துள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிரொலியாக திருவள்ளூரில் உள்ள கேஸ் ஏஜென்சியில் பொதுமக்கள் திரண்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் என ஊழியர்கள் தெரிவித்த நிலையில் காலி சிலிண்டருடன் காத்திருந்தனர். பழனியில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் எரிவாயு தகன மேடை மூடப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுவரை உள்ள இருப்புகள் மூலம் 7 உடல்களை மட்டுமே எரிக்க முடியும் என தகன மேடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் பிரச்சனையால் ரயில்களில் உணவு நிறுத்தப்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெளியுறவு கொள்கை முற்றிலும் தோல்வியடைந்து விட்டதையே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காட்டுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.
இதற்காக பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல ஈரான் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சீனா, வங்கதேச கப்பல்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் புஷ்பக், பரிமல் ஆகிய 2 எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து மும்பை வந்தடைந்தது இந்திய கப்பல். போர் பதற்றத்திற்கு மத்தியில் முதல் முறையாக லைபீரியா நாட்டின் கப்பல் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. ஈரான் உடனான மோதல் முற்றியுள்ள சூழலில் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை அமெரிக்கா மிக தீவிரமாக கண்காணித்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் கடற்படை திறன் பெருமளவு முடக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், கடல்வழி பாதையில் ஈரான் இடையூறு செய்ய முயன்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்த மாணவர்கள் விண்ணப்பங்களில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்ய தேசிய முகமை அவகாசம் வழங்கியுள்ளது. வரும் 14ஆம் தேதி இரவு 11:50 மணி வரை விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு இன்னும் மாநில அந்தஸ்து வழங்காதது ஏன் என மாநிலங்களவையில் தேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் மீதான கொலை முயற்சியை சுட்டிக்காட்டி சரமாரி கேள்விகளை அவர் முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவியேற்றார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் நடைபெற்ற விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அர்லேகருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Rajendra Vishwanath Arlekar do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu மேற்கு வங்க ஆளுநராக ஆர்.என். ரவி பதவியேற்றார். பாரம்பரிய உடையணிந்து ஆர்.என். ரவிக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ईश्वर की शपथ लेता हूं कि मैं श्रद्धापूर्वक पश्चिम बंगाल के राज्यपाल के पद का कार्यपालन करूंगा और अपनी पूरी योग्यता से संविधान और विधि का परिरक्षण, संरक्षण और प्रतिरक्षण करूंगा और मैं पश्चिम बंगाल की जनता की सेवा और कल्याण में निरत रहूंगा. சென்னை போரூர் சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ள 10 தொகுதிகளை தக்க வைக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் 28 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் புதிய தொகுதிகளை அடையாளம் காண்பது குறித்தும் காங்கிரஸ் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை மறுநாள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக வழங்கிய தொகுதியை சிபிஎம் ஏற்க மறுத்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,970 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும், 1 கிராம் 290 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நெல்லையில் மாணவர்களுக்கு பிட் அடிக்க மினி ஜெராக்ஸ் போட்டு கொடுத்த சம்பவத்தின் எதிரொலி. தமிழகம் முழுவதும் தேர்வு மையங்களுக்கு அருகில் உள்ள ஜெராக்ஸ் கடைகளை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது.
தூத்துக்குடியில் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். 6 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் சந்தேகத்தின் பேரில் 10 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தில் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மாணவி கொலை தொடர்பாக முறையாக விசாரணை நடத்தவில்லை என எழுந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தூத்துக்குடி +2 மாணவி கொடூர கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய கோரி வலுக்கும் போராட்டம். மாணவியின் உறவினர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. சென்னையில் மர்ம நபர்கள் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி அளித்த புகார் பொய்யானது என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. படிப்பு உள்ளிட்ட பல காரணங்களால் மன உளைச்சலில் இருந்ததால் மாணவி பொய் புகார் அளித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் தலா 7 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நெல்லை போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோவிலில் 16 வயது சிறுவனை அரிவாளால் வெட்டிய 11ஆம் வகுப்பு மாணவன். வாய் தகராறில் நண்பனான சிறுவனை வெட்டிய நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அருகே கவின் என்ற இளைஞர் 17 வயதுடைய 2 சிறுவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளியணை அருகே விஜயபுரம் கிராமத்தை சேர்ந்த கவின் வேலை முடித்து வீடு திரும்பிய போது முன்பகை காரணமாக 17 வயது சிறுவர்கள் இருவருடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட மோதலில் அரிவாளால் தாக்கப்பட்ட கவின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து தப்பி ஓடிய 2 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட கவின் பாமக ராமதாஸ் அணியைச் சேர்ந்த கரூர் மாவட்ட தலைவர் தமிழ்மணியின் மகன் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து தாவேகா சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம், தாவேகாவின் போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம்.